நரகலான விக்கிரகங்களை வணங்கும் கத்தோலிக்கனே, ஆண்டவருடைய கோபாக்கனையை உன்மேல் குவித்துக் கொள்கிறாய். விக்கிரக ஆராதனைக்காரன் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவான் அப்படின்னு புராட்டஸ்டன்ட்டுகள் கத்தோலிக்கர்களை பார்த்து எச்சில் தெறிக்க உணர்ச்சிகரமா கத்தும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா வெறும் பழக்க தோஷத்தால உண்டான ஒரு வெறுப்பை ஆவிக்குரிய தன்மை, பக்தி வைராக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிற இந்த பித்துக்குழிகளை பார்த்தா யாருக்கு தான் சிரிப்பு வராது? பாவத்தை வெறுக்கிறதுல பக்தி வைராக்கியத்தை காட்டுங்கடான்னா ஒரு பழக்கத்தை வெறுத்துக்கிட்டு அதை பக்தி வைராக்கியம்னு நினைச்சுக்கிறவங்கள பார்த்தா எப்படி சிரிக்காம இருக்க முடியும்? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். சிலைகளை வணங்காம இருக்கிறது என்ன அவ்வளோ பெரிய சாதனையா? இல்லை உலகத்தில் அதை சாதிக்கிற ஒரே அப்பாட்டக்கருங்க நீங்க மட்டும்தானா? சிலைகளை வணங்காம இருக்கிறது ஒரு பெரிய ஆவிக்குரிய தன்மைன்னு சொன்னா முஸ்லிம்களும் நாத்திகர்களும் உங்களை விட ஆவிக்குரியவங்கன்னு நீங்க ஒத்துக்க வேண்டியிருக்கும். ஏன்னா உங்ககிட்ட கூட சிலுவைய அல்லது பைபிளை புனிதமானதுன்னு பார்க்குற ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா நாத்திகர்கள் கிட்ட அந்த மாதிரி சிலைகள் கூட கிடையாது. அப்ப உங்க சிலை வெறுப்பை விட அவங்க சிலை வெறுப்பு இன்னும் பெருசு தானே? அதுவும் இல்லாம நாம பாவம்னு சொல்ற விஷயங்கள்ல எல்லாம் அந்த பாவத்தை நோக்கி ஒரு ஈர்ப்பு, ஒரு அரிப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவைகளை வெறுக்கவே முடியாம பல்ல கடிச்சுக்கிட்டு கடந்து போக வேண்டி இருக்கும். மேட்டிமை, காமம், பேராசை போன்ற விஷயங்கள்ல எல்லாம் நமக்கு அதுதான் நடக்குது. அதனாலதான் அவைகள் பாவம் தாங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்கிறது இல்லை. ஆனா உங்க சிலை வெறுப்புல இதுவா நடக்குது? பல்ல கடிச்சுக்கிட்டா சிலைகளை வணங்காம இருக்கிறீங்க. பாதி பேர் வெறும் பழக்க தோஷத்தால வெறுக்கிறீங்க. மீதி பேருக்கு சிலை வெறுப்பு ஒரு பெருமை. அப்படி இருக்கும்போது சிலை வணக்கத்தை பாவம்னு சொல்றதுலையோ சிலை வெறுப்ப ஆவிக்குரிய தன்மைன்னு நினைச்சுக்கிறதுலையோ ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதுவும் இல்லாம கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனுக்கு கூட சிலை வெறுப்பு ஈஸியா வருது. இதையா கடவுள் பக்தி வைராக்கியம்னு பாப்பாரு? இதையா 10 கட்டளைகள்ல ஒன்னா கொடுத்திருப்பாரு? விக்கிரகங்கள் கூடாதுங்கிறதுக்கு சிலைகளே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. யெகோவாவை தவிர வேற யாரும் எதுவும் நமக்கு கடவுளா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனா உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? பேரு, பணம், புகழ், சிற்றின்பம் எல்லாம் உங்களுக்கு கடவுளா இருக்கு. அவைகளுக்காக வாழ்க்கையில எதை வேணா பலி கொடுக்க ரெடியா இருக்கீங்க. அது உங்களுக்கு விக்கிரக ஆராதனை இல்லை. ஆனா வெறுக்கிறதுக்கு துளி கூட சிரமப்பட தேவையில்லாத ஒரு வெறுப்பு சிலைகள் மேல உங்களுக்கு இருக்குங்கிறதாலேயே நீங்கள்லாம் விக்கிரக ஆராதனைக்காரங்க இல்லை.